எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லான் இறைவனுக்கே உரித்தாக்கிக் கொண்டு என்னுடைய தெற்காத்தூர் வாக்காளர் பெருமக்களுக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானத்தையும் உரித்தாக்கிக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவர்கள் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. என் அன்பான தெற்காத்தூர் இஸ்லாமிய பெருமக்களை, நீங்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகளை சந்தித்திருப்பீர்கள், எத்தனையோ தேர்தலை சந்தித்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட தேர்தல்கள் எல்லாம் வராத இன்று நான் உங்களிடத்திலே வாழ்நாளில் முதல் முறையாக வாக்கு கேட்டு காயல்பட்டினத்தில் இருந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னால் இது கடு அளவு கூட என்னுடைய முயற்சி கிடையாது. இது இறைவனுடைய நாட்டம், வல்ல ரஹ்மானின் நாட்டம். சுமார் 10 வருடங்களுக்கு மேலாக 15 வருடங்கள் வரை இஸ்லாமியர்களுக்காகவும் அவர்களுடைய கல்வி மருத்துவம் உரிமைக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடி வரும் நான், எனது அணி, எனது இளைஞர் படை தற்போது காலத்தின் கட்டாயத்தால் தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோம். எத்தனையோ கட்சிகள் இஸ்லாமியர்களுக்கு பாதுகாவல் என்று கூறிக்கொண்டு ஆட்சியையும் பிடித்துக் கொண்டு இன்று இஸ்லாமியர்களுக்கு முழுமையாக பாதுகாவலர் இருக்கிறார் என்று சொன்னால் கிடையாது. இருக்கிறார்கள், ஏதோ ஓரளவுக்கு இருக்கிறார்கள். முதலாவதாக சிறைவாசிகள். என்னுடைய அன்பான உறவுகள் சிறையில் வாடிக்கொண்டு இருக்கின்ற பொழுது சிறைவாசிகளை நான் விடுதலை செய்வேன் என்று 2021 வாக்குறுதி கொடுத்து சுமார் 5 வருட காலமாக ஆட்சியில் இருந்து கொண்டு ஒரு சிறைவாசிகளை கூட விடுதலை செய்யவில்லை. அதற்கு அசட்டு காரணம் மேன்மையாக உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வந்த பொழுது தமிழ்நாட்டிலே சிறையில் வாடக்கூடிய சிறைவாசிகளை விடுதலை செய்தாரா, அவர்களை விடுதலை செய்யுமா என்று உச்ச நீதிமன்றம் கேட்ட பொழுது தமிழக அரசானது சிறைவாசிகளை விடுதலை செய்தால் எங்களுக்கு ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லிக்கொண்டு இன்று வரை ஒரு சிறைவாசிகளையும் விடுதலை செய்யாமல் நம்மிடமிருந்து வாக்குகளை மட்டுமே வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிக்கு முன்பாக உண்மையான இஸ்லாமியன் வெளியே வர வேண்டும், இஸ்லாமியனுடைய ஒவ்வொரு கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் எங்களுடைய படித்த பட்டதாரி இளைஞர் அணி அரசியலில் களம் குறித்திருக்கிறது. அன்பான இஸ்லாமியர்களே, அதற்காக இஸ்லாமியன் என்று சொல்வதனால் மாற்று மத சகோதரர்கள் நாங்கள் எதிர் கிடையாது. அவர்கள் உரிமை பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் கேட்போம். உங்களிடத்திலே நாங்கள் வாக்கு கேட்டு வந்தது எங்களுக்காக அல்ல, நாங்கள் வளர வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆத்தூர் மக்களினுடைய குறைகள் சட்டமன்றத்திலே உழைக்கப்பட வேண்டும், ஒரு இஸ்லாமியனாக ஒழிக்கப்பட வேண்டும் என்று உங்களிடத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம். என் அன்பானவர்களே, எனக்கு வாக்களித்தால் என்ன நடக்கும்? ஒரு சிறியவன் தானே. எத்தனையோ ஆளுங்கட்சிகள் வந்திருக்கிறது, எதிர்கட்சிகள் வந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் இருக்கின்ற பொழுது சுயேட்சையாக இவனால் என்ன செய்ய முடியும் என்று கடுகளவு நினைத்து விடாதீர்கள். இறைவன் நாடினால் எதுவும் நடக்கும் என்று என்னை ஒரு சிறு தூசியாக வீசி இருப்பான், நாளை இந்த தூசியை ஒரு மலையாக மாற்றி விடுவான், அவன் கையில் இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் போடுகின்ற ஒவ்வொரு ஓட்டும் வீணாகாது. நீங்கள் நினைக்கலாம் வீணாகும் என்று, சத்தியமாக வீணாகாது. ஒவ்வொரு ஓட்டும் விதையாக மாறும். இந்த விதை இன்று மரமாகுமா அல்லது நாளை மரமாகுமா என்பது இறைவன் கையில் இருக்கிறது. நீங்கள் எனக்கு வாக்குறுதி தந்து எனது கரும்பலகை சின்னத்திலே நீங்கள் வாக்குகளை செலுத்தினீர்களா என்று சொன்னால் உங்களின் குரலாக, உங்களின் ஒருவனாக எனது குரல் சட்டமன்றத்திலே ஒலிக்கும். கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் ரோடு வசதிக்காகவும் பெண்களின் உரிமைக்காகவும் நமது மதரசாக்களுக்காகவும் பள்ளிவாசலுக்காகவும் அதே சமயத்தில் முக்கியமான குறிக்கோள் சிறைவாசிகளின் விடுதலைக்காக எனது குரல் ஓங்கும். எங்களின் தாரக மந்திரமே சிறைவாசிகளை வெளியே கொண்டு வர வேண்டும். சிறைவாசிகள் யார்? தண்டனை பெற்ற சிறைவாசிகளா? விசாரணை கைதிகளாக 10 வருடங்கள் 20 வருடங்கள் 30 வருடங்கள் சிறையில் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறைவாசிகளை வெளியே கொண்டு வருவதே எங்களது நோக்கம். இது அன்பானவர்களே, இஸ்லாமிய பெருமக்களே, உங்களது பொன்னான வாக்குகளை எங்களுடைய கரும்பலகை சின்னத்திலே தாரீர் என்று கேட்டவனாக உங்களிடத்திலிருந்து விடைபெறுகின்றேன். இறைவன் மிகப்பெரியவனாக இருக்கின்றான். எந்த கட்சியாலையும் உங்களை வாழ வைக்கவும் முடியாது, எந்த ஒரு கட்சியாலையும் உங்களை வீழ வைக்கவும் முடியாது. இறைவன் மட்டுமே உங்களுக்கு பாதுகாவலன். நமக்கு நாமே உங்களில் ஒருவனாக களமிறங்கி இருக்கிறேன், உங்களுக்காக களம் காணுகின்றேன். உங்களது பொன்னான வாக்குகளை ஆத்தூர் பெருமக்களே, கரும்பலகின் சின்னத்தில் தாரீர் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வாயில தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.